ஆடி கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆடி கிருத்திகையை தவறவே விடக்கூடாது என்று எதனால் சொல்றோம் தெரியுங்களா? ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திர நாளில்தான் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு முருகனுக்குரிய நட்சத்திரமாக மாறி என்றும் நிலையான புகழை பெற்று இருக்கும் வரத்தை சிவபெருமானும் பார்வதி தேவியும் வழங்கியதாக புராணம் கூறுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது தேவர்களின் மாலை காலமாகும். இக்காலத்தில் உப்பில்லா உணவை உண்டு கார்த்திகை விரதம் இருத்தல் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் உயர்வாகவும் கருதுகிறோம். பலரும் இந்த ஆடி மாத கார்த்திகை தினத்திலிருந்து விரதத்தை துவங்கி 6 மாதங்கள் கார்த்திகை விரதம் இருந்து தை மாத கார்த்திகையில் விரதத்தை முடிப்பார்கள். முருகன் பிறந்தது விசாக நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டாலும் அவரை பாலூட்டி சீராட்டி வளர்த்தது கார்த்திகை பெண்கள்தான். ஆகவே அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் வகையில் நட்சத்திரங்களில் கிருத்திகை சிறப்பு வாய்ந்ததாகும். ஆடி கிருத்திகையில் விரதமிருந்து வழிபட்டால் ஞானம், ஆரோக்கியம், வெற்றி, செல்வ வளம் கிடைக்கும். உறவுகள் பலப்படும். கிரக தோஷங்கள், ஜாதகத்தில் இருக்கும் கிரக கோளாறுகள் ஆகியவை நீங்கும். வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள், தீமைகள், தடைகள், நோய்கள், கடன்கள் அழியும் என்பது நம்பிக்கை.